வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கிரியேட்டிவான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 கிரியேட்டிவ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த வீடியோவில் பண்ணுற ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைன் பிஎஸ்டியோட லிங்க் வந்து மெம்பர்ஷிப் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஎஸ்டி ஃபைலில் ஆல்ரெடி இருக்க இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் ஜஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைன் வந்து அந்த இமேஜுக்கு அப்ளை ஆகிடும். நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி அதில் வர வீடியோ ப்ளே பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு 12x18 சைஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் பிக்சல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ச்சஸ் கொடுத்துட்டு வித்து வந்து 12 கொடுத்துக்கிறேன். தென் ஹைட்டு 18 கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 300, கலர் மோட் RGB வச்சுட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் மார்ஜின் செட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரேம்க்கு வெளியில் வைக்கிற ஒயிட் பார்டர் வந்து அந்த மார்ஜின் சைஸ்க்கு வச்சாலே போதும். அதுக்கு வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் காலம்ஸ் எதுவுமே செக் போடாமல் மார்ஜினில் செக் போட்டுக்கோங்க. தென் டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட்டுன்னு இருக்கும். இது ஒவ்வொன்றுலையுமே நீங்கள் 150 பிக்சல்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை 0.5 பேஸ் ஐஎன் டைப் பண்ணிங்கன்னா இன்ச்சஸ் வரும். 0.5 இன்ச் கொடுத்தாலும் சரி. நான் இதை காப்பி பண்ணி எல்லா இதுலேயுமே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 0.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன் மார்ஜின். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வியூவில் போயிட்டு லாக் கைட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டிசைன் பண்ணுறப்ப இந்த கைடு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைனா இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்ட் கலராக டெம்பரரியாக ஒரு கிரே கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரே கலரை பிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஃபோர்க்ரவுண்ட் கலர் டாக்குமெண்ட்டில் அப்ளை ஆகிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபோட்டோ ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறோம். தென் இதை டூப்ளிகேட் பண்ணி அந்த இமேஜ் ஃபுல்லாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட்டு உங்களோட ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சைஸ், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சைஸ்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் பேனல் இருக்கும். அப்படி உங்களுக்கு அப்பியரன்ஸ் பேனல் இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கீழே அட்டாச்சாக அப்பியரன்ஸ் பேனல் வந்துடும். இதில் ஃபில் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஃபில் வந்து எம்டியாகவே இருக்கட்டும். தென் ஸ்ட்ரோக் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பியூர் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து ஒரு 50 கொடுத்துட்டு 50 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரேமோட அவுட்ரு பார்ட் ரெடி பண்ணிட்டோம். பட் ஃப்ரேம்லேயே கீழே வந்து டெக்ஸ்ட் ரைட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இங்கே இடத்துல. ஸோ அந்த இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே ரெக்டாங்கில் கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ அதில் ஃபில்லை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்லில் ஒயிட் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. தென் கண்ட்ரோல் T போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்துடும். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம டூப்ளிகேட் பண்ணி ஃபில் மட்டும் வச்சுருந்தோம்ல அதுக்கு தான் கொடுத்துருக்கோம். பின்னாடி ஸ்ட்ரோக் மட்டும் வச்சோம்ல அதுக்கு கொடுக்கல. ஸோ மேலே வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து ஸ்குவீஸ் ஆகும். இந்தளவு ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ அதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே தனித்தனியாக தான் மூவ் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணுறதுக்கு ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் E போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் ரெண்டுமே கம்பைன் ஆகி நமக்கு டிரான்ஸ்பேரண்ட் ஏரியாவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக இருக்கப்ப இந்த மாதிரி கண்ட்ரோல் E போட்டு கம்பைன் பண்ணாதீங்க. இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் E போட்டிங்க அப்படின்னா நமக்கு கம்பைன் ஆகிடும். ஸோ ஒரே ஷேப்பாக நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். இதுக்குள்ளார வந்து பிளாக் ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட்டு உங்களோட மேஜிக் வேன் டூல் ஆர் குயிக் செலெக்ஷன் டூல் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் மேஜிக் வேன் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் உள்ளார ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கொயர் மட்டும் உள்ளார செலக்ட் ஆகும். இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. அவர் எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நான் பிளாக் வச்சுக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த பிளாக் வந்து நம்ம செலெக்ஷனுக்குள்ளார ஃபில் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமான ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம். இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் E போட்டு கம்பைன் பண்ண போகிறது இல்லை. இது ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி லிங்க் லேயர்ஸ் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ லிங்க் லேயர்ஸ் கொடுத்துட்டேன். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்தா மூவ் ஆகும். இப்போ இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணால் ரெண்டுமே சேர்ந்தா மூவ் ஆகும். அதே மாதிரி கண்ட்ரோல் T போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் நமக்கு எல்லாமே ரெண்டுமே சேர்ந்தா மூவ் ஆகும். பட் நீங்கள் ஒரு லேயர் தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் கேட்கலாம், இப்படி பண்ணுறதுக்கு 2 லேயருமே கம்பைன் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். நம்மளோட இமேஜை உள்ளார இருக்க அந்த பிளாக் ஃப்ரேமில் தான் கிளிப்பிங் மாஸ்க் போட போகிறோம். வெளியில் இருக்க அந்த அவுட்டர் ஃப்ரேமில் கிடையாது. ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதோட யூஸ் என்னன்றதை நீங்கள் போக போக இப்போ தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வெளியில் இருக்க அவுட்டர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டோம். தென் உள்ளார இருக்க அந்த பிளாக் ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இமேஜை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இமேஜை நார்மலாக நம்ம ட்ராக் பண்ணி போடாமல் ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த இமேஜை ட்ராக் பண்ணி போட்டால் தான் நம்ம அடுத்த இமேஜ் மாற்றுறப்ப அது ரொம்ப நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த லேயர் வந்து ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நம்ம இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி போட்டுட்டு இதை வந்து நான் கார்னரில் வச்சுட்டு இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவு ரீசைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே வச்சு இந்த இமேஜ் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு பக்கத்தில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஒவ்வொரு டைமும் கீழே போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணாமல் டேரெக்டாக இதுலேருந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் லைட்டாக இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இது எல்லாமே. அடுத்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் சேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்னஸையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுலேயும் உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மைல்டான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் கான்ட்ராஸ்ட் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எந்த அளவு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேயரை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி பாட்டம் லேயரை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் இ கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா லேயருமே நம்ம கம்பைன் ஆகி எல்லாமே ராஸ்டர் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் எஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இந்த டேபை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்குள்ளார இந்த இமேஜை பக்காவாக இன்சர்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜை ஃப்ரேம்குள்ளே இருந்த அந்த பிளாக் பேக்ரவுண்டில் கிளிப் பண்ண போகிறோம். கிளிப்பிங் மாஸ்க் போட போகிறோம். ஸோ இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ரெண்டு லேயருக்கு இடையில கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்து இந்த மாதிரி ஏரோ அண்ட் பாக்ஸாக மாறும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உள்ள லேயருக்கு கிளிப் ஆகிடும். ஃபோட்டோஷாப்பில் இருக்க 3 டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேமை சும்மா ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க இமேஜ் தான் ட்ராக் ஆகும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம், இந்த பிளாக் பேட்ச்சு, தென் இமேஜ் 3மே சேர்ந்து தான் ஒரு குரூப்பு. இந்த குரூப்ஸை டூப்ளிகேட் பண்ணி தான் நம்ம நிறையா ஃப்ரேம்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ 3 செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குரூப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த பிளாக் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டானது. இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்துடும். இப்போ வந்து மூவ் டூல் வச்சு ஜஸ்ட் மூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரேம்ஸ் தான் மூவ் ஆகும். பின்னாடி இருக்க இமேஜ் வந்து அதே இடத்துல ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃப்ரேம் கொலாஜ் பண்ண போகிறோம். இப்போ இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இந்த மாதிரி ஹேர் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த குரூப்பை ரீநேம் பண்ணி ஃப்ரேம் 1ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து இதே ஃப்ரேமை டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரேம் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. தென் இதை ரீநேம் பண்ணி ஃப்ரேம் 2ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரேம் 2வை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதில் இருக்க அதே மாதிரி இந்த பிளாக் பேட்சை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டுக்கோங்க. தென் மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ஃப்ரேம் மூவ் ஆகும். அப்படி நீங்கள் சும்மா ஃப்ரேம் 2 குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இமேஜே மூவ் ஆகிடும். ஸோ இந்த பிளாக் பேட்சை தான் வந்து மூவ் பண்ணணும். பிளாக் பேட்சை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்தோடனே இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ அது உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ ரொட்டேட் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து அதே மாதிரி ஃப்ரேம் 2வை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணி தென் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதில் இருக்க பிளாக் பேட்சை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி போட்டு அதே மாதிரி இதை மூவ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா ஐஸை வந்து இந்த மாதிரிலாம் கட் பண்ணிடாதீங்க. ஸோ ஐஸ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடாதீங்க. 2 ஐஸையுமே சேர்த்து வச்சுருங்க. இந்த மாதிரி நான் ஃபேஸே சேர்த்து வச்சிட்டேன். அடுத்த ஃப்ரேமில் நோஸோட ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சைஸை டிக்ரீஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் வந்து ஓரளவு கிளியராக தெரியும். ஸோ இதுக்கடுத்து நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு எத்தனை ஃப்ரேம் எவ்வளோ ஃப்ரேம் வேணுமோ அவ்வளோ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 11 ஃப்ரேம் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரலில் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிருக்கு. ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி எல்லா ஃப்ரேமையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரேம் 11 குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஷேடோட ப்ரிவியூவை இந்த ஃப்ரேமில் பார்த்துக்கோங்க. ஒப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 60 வச்சுக்கிறேன். தென் டிஸ்டன்ஸ் 9 வச்சுக்கிறேன். இந்த ஸ்ப்ரெட்டு வந்து ஒரு 30 வச்சுக்கிறேன். தென் சைஸ் ஒரு 62 வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 55 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கொடுத்த இந்த எஃபெக்ட்ஸ் வந்து காப்பி ஆகிடும். இப்போ ஃப்ரேம் 10 கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுங்க. அந்த ட்ராப் ஷேடோ அதே மாதிரி இதில் அப்ளை ஆகிடும். இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி எல்லா ஃப்ரேமுக்குமே பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பேக்ரவுண்டை. இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். இன்னும் இந்த பேக்ரவுண்டை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி
டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதோட கலரை வந்து இந்த கலருக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹியூ சேச்சுரேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேயருக்கு மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் லைட்னஸ் சேச்சுரேஷன் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹியூ வந்து இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெட் கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறப்ப கீழே இந்த மாதிரி 2 ஃப்ரேம் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் க்ரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து இந்த 2 சைடில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லுங்கள் மாமா குட்டி அப்படின்னு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டைப் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா ALANT அப்படின்ற ஃபாண்ட்டு. அடுத்து மேலே வந்து இந்த இடத்துல பர்த்டே விஷஸ் அந்த மாதிரி டெக்ஸ்ட்டு இங்கே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு அவங்களோட பர்சனோட நேம் போட்டுக்கலாம். இதுவும் நான் இதே ஃபாண்ட்லேயே டைப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இப்போ ஃபைனலாக ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வித்து ஹைட் ரெண்டுமே வந்து கேட்கும். இதில் வித்தில் வந்து இந்த மார்ஜின் கொடுத்த சைஸே போடுங்க. 0.5 ஸ்பேஸ் ஐன்னு போட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ வித்து வந்து இந்த சைஸ்க்கு கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் ஹைட்டை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சைஸு. அண்ட் இதே ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடில் வச்சுக்கோங்க. இப்போ பார்டர் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வேணும்னா இதை கிளிக் பண்ணி ஃபில்லில் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் வந்து இதுக்கு கேன்சல் பண்ணிடுங்க எப்போவுமே பார்டருக்கு. அண்ட் இதே அகைன் டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி டாப்லேயும் பாட்டம்லேயும் வச்சுருங்க. இதில் இந்த இண்டிவிஜுவல் ஃப்ரேமோட கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் ஆகும். தென் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த பிங்க் கலர் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அந்த கலர் வந்து இந்த ஃப்ரேமில் அப்ளை ஆகிடும். தென் எல்லோ கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமுக்கும் நீங்கள் கலர் வந்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வேற ஒரு இமேஜ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரேம் குரூப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகும். இப்போ வேறு உங்களுக்கு தேவைப்படுற இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டு அதோட சைஸை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜை நீங்கள் டெலிட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, அப்படியே கூட வச்சுக்கலாம். தென் கண்ட்ரோல் எஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே அப்ளை ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் அங்கங்கே ஓவர்லேப் ஆயிருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிளாக் பேட்சை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் T போட்டு இதை மட்டும் ரொட்டேட் ஆர் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஓவர்லேப் பார்க்காம இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு உங்கள் இமேஜ் வந்து நல்லா விசிபிளாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் சின்ன சின்ன திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது என்னென்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.